பிக் பாஸ் கொடுமைகள் என்னன்னு பார்க்கலாமா? நடிகர் திலகத்துக்கே டஃப் கொடுப்பாங்க போல நம்ம அன்ஷிதா. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை போட்டு தாக்கியிருக்காங்க. கல்லு கால் மேல விழுந்துருச்சுன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம எல்லாரும் நம்பியிருப்போம். ஆனா கல்லு தலை மேல பட்டுச்சுன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த உருட்டுல தான் பிக் பாஸ் சமஸ்தானமே ஆடி போயிடுச்சு. அதாவது பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையா ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா அவரை கண்டுக்கவே மாட்டாங்களாம். என்னடா இவன் நடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒருத்தவங்க சீன் போட்டா அவங்க எல்லாரும் போய் சூழ்ந்து நின்னுக்கிட்டு என்னமாச்சுன்னு கேட்பாங்களாம். ராணவ் உண்மையாலுமே அடிப்பட்டு வழியில துடிச்சிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் அவன் நடிக்கிறான்னு கத்திட்டு இருந்தாங்க. ராணவ் இதுக்கு முன்னாடி வந்த சில எபிசோட்கள்ல அந்த மாதிரி ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ்ஸ் பண்ணியிருந்தாலுமே வழியில துடிக்கும் பொழுது கண்டிப்பா போய் அவருக்கு உதவி பண்ணிதான் ஆகணும். அந்த டைம்ல யாருமே அவருக்கு உதவி பண்ணாம இருந்துட்டு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவருக்கு லிக்மெண்ட் டேரா இருக்குன்னு சொன்னக்கு அப்புறமா தான் எல்லாருமே அவருக்கு உண்மையாலுமே அடிபட்டுச்சுங்கிற விஷயத்த நம்பினாங்க. அதை தொடர்ந்து யாரெல்லாம் ராணவ தப்பா நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் போய் சாரி கேட்ட நிலையில சௌந்தர்யா மட்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இல்ல ராணவ், நீ பண்ணது தப்பு. நீ ஆரம்பத்துல இருந்தே ஆக்டிங் பண்ணிட்டு இருந்ததுனால்தான் என்னால உனக்கு அடிபட்டுச்சுன்னு உண்மையா நம்பவே முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சௌந்தர்யா அந்த மாதிரி பேசினது நமக்கு கடுப்பை தான் வர வச்சுச்சு. ஆனா அந்த சமயத்துல முத்து ஒரு விஷயம் கரெக்டா சொல்லியிருந்தாரு. நீ 100% நடிக்கிறேன்னா சௌந்தர்யா 200% இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அடுத்ததா ஜெஃப்ரி. இந்த சில வாரங்கள் தான் அவர் கேம் ஆடவே ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லணும். இத்தனை வாரங்கள் அமைதியா இருந்த ஜெஃப்ரி இப்போ திடீர்னு வந்துட்டு இத்தனை வாரங்கள் சும்மா இருந்த ஜெஃப்ரி தீபக்க வேணும்னு கீழே தள்ளி விட்டதா இருக்கட்டும், ராணவ கீழே தள்ளி விட்டுட்டு அவன் ஆக்ஷன் தான் பண்றான். நான் ஒரு சைடு தள்ளி விட்டா எப்படி அந்த சைடு இருக்க கை வலிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் அவருக்கு மக்களிடையில வெறுப்பதான் வாங்கி கொடுத்துருக்கு. இதெல்லாம் இல்லாம தர்ஷிகா லாஸ்ட் வீக் போனதுல இருந்துதான் விஷால் கேம் ஆடவே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இத்தனை வாரங்கள் ஒத்துமையா இருந்த ஜாக்கும் அன்ஷிதாவும் இந்த வாரம் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனை பண்றாங்கன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.